வெல்கம் டு ரீஸ்டார்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 7th ஃபஸ்ட் டைமில் இருக்கிற குரூப் 4 சிலபஸ் படி இருக்கிற பாடங்களுக்கு மட்டும் புக் பேக் கொஷின் பார்க்கலாம். இது விரிவான பாடம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவீட்டியல் படத்துக்கான புக் பேக் கொஷின் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின் வருவனவற்றுள் எது வழி அளவு? பரப்பு தான் வழி அளவு. பின் வருவனவற்றுள் எது சரி? அதாவது இங்கே இணைகள் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதில் எது சரின்னா 1 லிட்டருக்கு 1000 cc தான் சரியான விடை. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் கியூப். சம நிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் 1:2. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இதை அப்படியே தூக்கிட்டு குரூப் 4 கொஷினில் வந்து அப்படியே வச்சுருவாங்க. அந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஒளியாண்டு என்பது எதன் அலகாகும்? தொலைவின் அலகாகும் ஒளியாண்டு என்பது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பருமனை அளக்க டேஸ் விதி பயன்படுத்தப்படுகிறது. ஆர்க்கிமிடிஸ் விதி தான் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கனமீட்டர் என்பது 1000 கன சென்டிமீட்டர் ஆகும். ஒரு கனமீட்டர் என்பது 100 கன சென்டிமீட்டர் ஆகும். பாதரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் மீட்டர் கியூப். பாதரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஒரு வானியல் அலகு என்பது 149.6 × 10⁻⁶ கிலோமீட்டர். ஓர் இலையின் பரப்பு டேஸ் பயன்படுத்தி கணக்கிடலாம். வரைபட முறையை பயன்படுத்தி நம்ம அதை கணக்கிடலாம். ஸோ எந்த ஒரு ஒழுங்கற்ற பொருட்களையும் பார்த்திங்கன்னா நம்ம வரைபட முறையை பயன்படுத்தி அதோட அளவை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு ஆகும். பரப்பளவு கிடையாது. ஸோ அதனால் இது வந்து தவறான ஆன்சர். திரவங்களின் கன அளவு அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். சரி. நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. இதுவும் சரி. இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். சரியான ஆன்சர். ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குறைவுன்னு வரணும், இங்கே பார்த்தீங்கன்னா அதிகம்னு வரணும். அதனால் இது தவறு. பொறுத்துக. பரப்பு பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டு. தொலைவு ஒளியாண்டு. அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் கியூப். கன அளவு மீட்டர் கியூப். நிறை கிலோகிராம். பரப்பு தள வடிவ பொருள். பரப்பு தள வடிவ பொருள். நீளம் கயிறு. அடர்த்தி சென்டிமீட்டர் கியூப். கன அளவு அளவிடும் முகவை. நிறை பொருளின் அளவு. ஸோ இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 cc, செகண்டு 100 cc, மூணாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர். இந்த சிசியை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும், ஈஸியாக எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒப்புமையை கொண்டு நிரப்புக. பரப்புக்கு மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னா கன அளவுக்கு மீட்டர் கியூப். திரவம் லிட்டர், திடப்பொருள் கன மீட்டர். நீர் மண்ணெண்ணெய், இரும்பு அலுமினியம். ஸோ சுருக்கமாக விடையிலையும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஒரு சில வழி அளவுகளை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு அப்புறம் கன அளவு தான் ஒரு சில வழி அளவுகள். ஒரு ஒளியாண்டின் மதிப்பை தருக. 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ இதுதான் ஒரு ஒளியாண்டின் அளவு. ஒரு உருளையின் கன அளவை காண உதவும் சூத்திரத்தை எழுதுக. πr². பொருள்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருக. அடர்த்தி நிறை பை பருமன். எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்? எந்த திரவத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு மூழ்கும் அப்படின்னா அடர்த்தி குறைந்த திரவத்தில் தான் இரும்பு மூழ்கும். வானியல் பொருள்களின் தொலைவை காண உதவும் அலகுகளை கூறுக. வானியல் அலகு அல்லனா ஒளியாண்டு. தங்கத்தின் அடர்த்தி எவ்வளவு? ஸோ இருக்கிறதுலே அதிகம் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் அதிக அடர்த்தி கொண்டது. 19300 கிலோகிராம் மீட்டர் கியூப். விசையும் இயக்கமும் பார்க்கலாம்.
சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி 2r. கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது அப்படின்னு அர்த்தம். கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது? ஸோ இதுதான் இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தை குறிக்கிறது. ஸோ இங்கே வந்து அந்த லைன்ஸ் தெரியல. ஒரு சிறுவன் குடை ராட்டினத்தில் 10 மீட்டர் பை வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கமாகும். ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தால் அதோட சமநிலையை பற்றினா நம்ம அதிகரிக்கலாம். நிரப்புக. இரு இடங்களுக்கு இடையே உள்ள மீட்டர் குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி ஆகும். ஸோ இரு இடங்களுக்கு இடையே உள்ள குறைந்த தூரம் பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆகும். திசைவேகம் மாறுபடும் டேஸ் ஆகும், முடுக்கமாகும். திசைவேகம் மாறுபடும் பொழுது பார்த்திங்கன்னா அது முடுக்கமாகும். ஒரு பொருளின் திசைவேகமான காலத்தினை பொறுத்து அதிகரித்து அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம். நேர் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம். வேகம் காலம் வரைபடத்தின் டேஸ் மதிப்பினை தருகிறது, நேர் விகித மதிப்பினை தருகிறது. ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஸ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தில் நிலை மாறுவதில்லை. நடுநிலை சமநிலையில் தான் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுதல்ல. பொறுத்துக. இடப்பெயர்ச்சி மீட்டர். வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம். கப்பலின் வேகம் நாட். ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம். சமநிலை அகலமான அடிப்பரப்பு. ஒப்புமை தருக. திசைவேகம்னா மீட்டர், வினாடினா முடுக்கம், மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. அளவுகோலின் நீளம் மீட்டர், அப்போ வானூர்தியின் வேகம் நாட். இடப்பெயர்ச்சி காலம் திசைவேகம், அப்போ தொலைவு காலத்துக்கு வேகம். அடுத்து அணு அமைப்பு. பருப்பொருளின் அடிப்படை அலகு அணுவாகும். பருப்பொருளின் அடிப்படை அலகு அணுவாகும். அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் எலக்ட்ரான் ஆகும். டேஸ் நேர் மின் சுமையுடையது. புரோட்டான் பார்த்தீங்கன்னா புரோட்டான் நேரு, எலக்ட்ரான் எதிர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏஏ எலக்ட்ரான் எதிர். ஓர் அணுவின் அணு எண் என்பது அதன் டேஸ் ஆகும். புரோட்டான்களின் எண்ணிக்கை ஆகும். நியூக்ளியான்கள் என்பது டேஸை குறிக்கும். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை குறிக்கும். நியூக்ளியான்கள் என்பது இதைத்தான் குறிக்குது. நிரப்புக. ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள் எலக்ட்ரான்கள். அணுவின் உட்கருவில் டேஸ் மற்றும் டேஸ் இருக்கும். நேர்மின் சுமை எதிர்மின் சுமை. இது புரோட்டான், இது எலக்ட்ரான். அணுவின் உட்கருவை டேஸ் சுற்றி வரும், எலக்ட்ரான்கள் சுற்றி வரும். ஸோ இந்த அணுவும் பேரண்டமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் இயங்குது. அணுவை சுற்றியும் எலக்ட்ரான் புரோட்டானும் இதே மாதிரி தான் இயங்குது. கார்பனின் இணைதிறன் 4, ஹைட்ரஜன் இணைதிறன் 1 உயர்ந்தது எனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. மெக்னீசியம் அணுவின் வெளிப்புற பாதையானது 2 எலக்ட்ரான்கள் கொண்டிருக்கிறது எனில் மெக்னீசியம் அணுவின் இணைதிறன் 2. இணைதிறன் பார்த்திங்கன்னா ஒற்றை இணைதிறன். மின் சுமையற்ற துகள் நியூட்ரான். இரும்பு Fe. ஹைட்ரஜன் வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான். நேர்மின் சுமை கொண்ட துகள் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான். நேர்மின் சுமை கொண்ட துகள் பார்த்திங்கன்னா புரோட்டான். சரியா தவறா? ஒரு தனிமத்தின் அடிப்படை அலகு பார்த்திங்கன்னா மூலக்கூறு ஆகும். அது தவறு. அணு தான் சரியான விடை. அப்போ இது தவறு. எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டவை. தவறு. எதிர்மின் சுமை கொண்டவை. ஓர் அணு மின்சுமையற்ற நடுநிலைத்தன்மை கொண்டது. சரி. அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படுகின்றன. தவறு. எலக்ட்ரான்கள் தான் இருக்கு. ஒப்புமை. சூரியன் உட்கரு, கோள்கள் எலக்ட்ரான்கள். அணு எண் புரோட்டான் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கை தான் அணு எண். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இதான் மொத்தம் அணு எண்ணுன்னு சொல்கிறாங்க.
கே பொட்டாசியம், அப்போ சீனா கார்பன். உடல் நலமும் சுகாதாரமும் ரொம்ப முக்கியமான படம். புக் பேக் கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. ரவி நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறான். இது எதை குறிக்கிறது? உடல் நலத்தை குறிக்கிறது. தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல, இதற்கும் சிறந்தது, மனதிற்கும் சிறந்தது. நாம் வாழும் இடம் இவ்வாறு இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது பற்குழிகள். முதலுதவி என்பதன் நோக்கம் வலி நிவாரணம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை டேஸ் என அழைக்கிறோம், சமூகம். நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி, நான் மட்கும் குப்பை. சிவப்பு கலர் இருந்தால் மக்காத குப்பை. கண்கள் உலகினை காண பயன்படும் டேஸ் கருதப்படுகின்றன, சாளரங்கள் என கருதப்படுகின்றன. முடியை மென்மையாக வைத்து மயிர்கால்கள் டேஸை உற்பத்தி செய்கின்றன, எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன. காசநோய் என்பது டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது, மைக்கோ பாக்டீரியா டியூபர்குலோஸ். சரியா தவறா? அனைத்து உணவுகளும் மூடப்பட வேண்டும். சரி. சின்னம்மை லுக்கோமெட்ரா என்று அழைக்கப்படுகிறது. தவறு, அது வாரிசெல்லா என்று அழைக்கப்படுகிறது. வயிற்றுப்புண் ஒரு தொற்று நோய். சரி. ரேபிஸ் நோய் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான நோயாகும். ஆமாம், சரி. முதல்நிலை தீக்காயத்தில் முழு பகுதியும் சேதமடைகிறது. தவறு, இரண்டாம் நிலை தீக்காயத்தில் தான் முழுவதும் சேதமடைகிறது. ரேபிஸ், ஹைட்ரோபோபியா, காலரா கால் தசை, காசா நோய் மைக்கோ பாக்டீரியம், ஹெபடைட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர், ஹெபடைட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர், டைஃபாய்டு, சால்மோனெல்லா. ஒப்புமை: முதல்நிலை தீக்காயம் மேற்புறத்தோல், இரண்டாம் நிலை தீக்காயம் உட்புறத்தோல். டைஃபாய்டுக்கு பாக்டீரியா, அப்போ ஹெபடைட்டிக்கு வைரஸ். காசா நோய் காற்று, காலரா நீர், அப்புறம் உணவு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற குரூப் 4 சிலபஸுக்கான புக் கொஷின் பார்த்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.